நமக்கு ஒரு சின்ன கணக்கு கூட பார்ப்போம். ஜியாமெட்ரியில் அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் ஏபிசி, இன்னொரு ட்ரையாங்கிள் டிஇஎஃப், ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள், அதாவது ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி 9 சென்டிமீட்டர், 9. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் டிஇஎஃப் வந்து 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் இஎஃப். இஎஃப்னுடைய லெங்த் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். பிசியுடைய லெங்த் கொடுத்துட்டான் 21 டிகிரின்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம படிச்சிருக்கோம், since the area of two similar triangle is equal to the ratio of the square of the two corresponding sides. அந்த தியரத்தை நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் அதனுடைய ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், அதாவது ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி by area of triangle DEF, that is equal to BC squared by EF squared. அதனுடைய ஒத்த பக்கங்களுடைய அந்த ஸ்கொயர் ரூட் EF squared. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC is 9 and area of triangle DEF, that is 16, that is equal to BC square, that is 21 square. BC square is 21 square by EF square. EF square தெரியாது, அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அதை x square வச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ 21 square by x square. இதை வந்து 9/60 எப்படி எழுதலாம்? 3 square by 4 square is equal to 21 square by x square. மொத்தத்தில் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் பூரா அடியாகி போயிடும். அப்போ 3/4 equal to 21 by x. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இங்கே வரும்போது 3x is equal to இது அங்கே போயிடும் 4, 4 1 4, 4 2